நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் தானாக பிரச்சனைகள் தலைமையிலே வந்து அமர்ந்து நம்மளை தொந்தரவு பண்ணுகின்றதே என்கின்ற மன ஆதங்கத்தை பிள்ளையை பார்க்கின்றதா, அம்மாவை பார்க்கிறதா, வேலைய பார்த்துக்கிறதா, இல்ல வீட்டை மாத்திக்கிட்டு வேற வீட்டுக்கு போறதா, இல்ல வீட்டை கட்டலாமா வாங்கலாமா என ஆழ்ந்த சிந்தனையில் இருந்து கொண்டிருக்கும் எனது அன்பிற்கினிய மேச ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்கள். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பூசம் நட்சத்திரம் 2ஆம் பாதம் கடக ராசியில் ராசிக்கு 4ஆம் இடத்தில் நீச்சத்தில் உள்ளது. உங்களுக்கு வருமானத்தையும் வாழ்க்கை துணையையும் நண்பர்களையும் தாய்வேலை உறவுகளையும் அடுத்தவர்களுடைய ஆதரவையும் தர வேண்டிய சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனீஸ்வரனுடன் ராகுவோட சேர்ந்து நீச்ச புதனுடன் சேர்ந்து விரயத்தில் உள்ளது. உத்தியோகத்திலும் கேது அமர்ந்துள்ளது. இந்த வாரத்தில் நீங்கள் எந்த வேலை உத்தியோகம் தொழில் செய்தாலும் கண்டிப்பாக மாற்றம் அடைய வேண்டிய வாரம். புதிய வேலைக்கோ உத்தியோகத்துக்கோ போக வேண்டிய கிரக சூழ்நிலைகள் வந்துள்ளது. நீங்கள் இப்பொழுது அடுத்த உத்தியோகத்திற்கோ தொழிலுக்கோ வேலைக்கோ முயற்சிகள் எடுத்துக்கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்களால் தொடர்ச்சியாக வேலை செய்து உத்தியோகம் செய்து குடும்பத்தை காப்பாற்ற முடியும். உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் நண்பர்களிடம் கம்பெனிகளிடம் முன்கூட்டியே உங்களுக்கு உண்டான ஒரு இடத்தை தேர்வு செய்யுங்கள். குழந்தைங்க பிள்ளைங்க வாரிசுதாரர்கள் அண்ணன் தம்பிங்க அப்பா அம்மா கணவன் மனைவி இந்த எந்த விஷயத்திலும் சந்தோஷப்பட்டு நிம்மதி அடைகிற மாதிரி இந்த வாரத்துல கிரக அமைப்பு வரல. வீட்டுல யாராவது சேவனை வச்சுட்டாங்களா, நமக்கு யாராவது சூனியை வச்சுட்டாங்களா, எதிரிங்க யாராவது போட்டி பொறாமையில கெடுக்க பாக்குறாங்களா, இப்படிங்கிற சிந்தனை எண்ணம் அடிக்கடி உங்க மனசுல வந்து போயிட்டு இருக்கும். நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம கஷ்டப்படுவதற்கு பரிகாரமாக தற்சமயம் நீங்க எங்க குடி இருந்துட்டு இருக்கீங்களோ, எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அந்த ஊர்ல இருந்து வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் குடியிருக்கிற வீட்டை மாத்தி கொண்டு போனாலும் சரி, அல்லது குடியிருக்கிற வீடு அங்கேயே இருக்கட்டும், நீங்க வேலை பார்த்துருக்கிற இடத்த மாத்திக்கிட்டு போனாலும் சரி, இதுதான் பரிகாரம். இல்ல கடனை உடனே வாங்கி லோனை போட்டு ஒரு நிலத்தையோ வீட்டையோ வாங்கிக்கிட்டு கடனாளியா மாறி மாசம் டியூ கட்டிட்டு வர்றது இல்லையா, பழைய சொத்து பூர்வீக சொத்து இப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வித்துட்டு அல்லது இடிச்சுட்டு கடனை வாங்கி புதுசா கட்டி அதை வாடகைக்கு விட்டு வருமானத்தை பார்த்துக்கலாம். காரணம் ஏன் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, நீ 1000 கோயிலுக்கு போனாலும் நடைமுறையில 7 சனி ராசிக்கு விரயத்துல சனீஸ்வரன் உட்காந்துட்டு இருக்கு. அப்ப அது 2.5 வருஷத்துக்கு இருக்க போகுது. இந்த 2.5 வருஷத்துக்கும் 24 மணி நேரம் நீ கோயிலேயே கடந்தினாலும் கூட சனீஸ்வரன் செய்ய வேண்டியதை செய்ய போகுது. சனீஸ்வரன் என்ன செய்யும், சாமி என்ன செய்யும், நீயே இந்த கஷ்டத்திலிருந்து விலகிறதுக்கு இதெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லி மனிதர்கள் மூலமாக உனக்கு வழிகாட்டும். நீ என்ன பண்ணணும், இந்த சனீஸ்வரன் விரயத்துக்கு வந்தாவே விரய செலவு பண்ணணும். விரய செலவு 2 விதமா பண்ணலாம். 1 சுப விரயம், 2 அசுப விரயம். அதாவது வந்து நோய் நொடிக்கு தண்டமா ஆசைப்பட்டு பணத்தை போட்டு ஏமாந்து போறது, இந்த மாதிரி போய் விரயம் பண்ணிக்கலாம். இல்ல வட்டிக்கோ கடனோ வாங்கி ஒரு நிலத்தை கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு ஒரு நிலத்தை வாங்கி அல்லது ஒரு வீட்டை வாங்கி அல்லது வீட கட்ட ஆரம்பிச்சு கட்ட முடியாம தெருமாறிக்கிட்டு ஆளுங்க சரி தக்க நேரத்தில் பணம் இல்லாமல் போயிடுறது, பொருளுங்களோட விளையாட்டம், இந்த மாதிரி மாறி மாறி பிரச்சனை கொடுத்து ஒரு வீடு சொந்தமாக உருவாயிடும். சனியும் இந்த கொடுக்குற பிரச்சனையில பரிகாரம் ஆகிடும். நீங்கள் சேஃப்டியாக பாதுகாப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்களும் சரி உங்கள் குடும்பமும் சரி நல்லா இருக்கும். இதுதான் இயற்கையான பரிகாரம், இயல்பான பரிகாரம். இல்லை பரிகாரம் இந்த 7 சனிக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் தவறாம
ஒரு ஊனம் உள்ளவங்க, கண்ணு தெரியாதவங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, ரோட்ல அனாதையா திரியிறவங்க, இந்த மாதிரி ஆதரவற்ற நபர்களுக்கு உங்களால முடிஞ்ச சோறு போடுங்க, அன்னதானம் கொடுங்க. ஒருவேளை நான் சாப்பிட்றதே கஷ்டம், நான் எங்க போய் அன்னதானம் தரது அப்படிங்கிற எண்ணம் இருக்கா? ரைட்டு. அதே சனிக்கிழமை நாள்ல ஒரு தானியம் மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு, சோளம், கம்பு, ஆரியம், இந்த மாதிரி நவதானியங்கள் இருக்கு இல்லையா, அதுல ஏதோ ஒரு தானியங்களை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு 8 கைப்பிடி அளவு பறவைகளுக்கு, எறும்புகளுக்கு, ஏதாவது ஒரு ஜீவராசிகளுக்கு நீங்க தானியத்தை தானமா போடுங்க. அதை பொறுக்கி சாப்பிட்டு போட்டோம். இது மிக முக்கியமான பெரிய ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயில்ல போய் 4:30 மணிக்கு மேல, ஞாயிற்றுக்கிழமை 4:30 மணிக்கு மேல சிவன் கோயில்ல போய் கால பைரவருக்கு ஒரு தேங்காய் மூடியில நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி அமைதியா 1/2 மணி நேரம் ராகாலம், அந்த ராகாலம் முடிகிற வரைக்கும் கால பைரவருக்கு முன்னால் அமைதியா உட்காந்துட்டு மனசார வேண்டிக்கிட்டு அமைதியா வெளியே வந்துடுங்க. இது போதும். இதை தொடர்ந்து செய்யுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அம்மா வழி உறவால நன்மையும் இல்லை தீமையும் இல்லை, அவங்க வேலை அவங்க அப்படிங்கிற மாதிரி உடம்பு கொஞ்சம் தொந்தரவு போகணும், ஜீரண கோளாறு, பசிக்காது. நீங்க இந்த சனீஸ்வரன் விரயத்தில் இருக்கிறதுனால, சனீஸ்வரனா இயற்கை மூலிகைகள் அப்படிங்கிறப்ப கீரை ஐட்டங்களை அதிகமாக சாப்பிடணும். சனீஸ்வரனா மூலிகைகள் அப்படிங்கிறப்போ இயற்கை மூலிகைகள், பசுமையான மூலிகைங்கிறப்ப நீங்க என்ன பண்ணணும், சனி 7 சனி விரைய சனி முடிகிற வரைக்கும் 2.5 வருஷத்துக்கு பச்சை கலர்ல இருக்கிற கீரை வகைகளை அதிகப்படியா எடுக்க உடல் நல்லா பலப்படும், சீரணம் பண்ணாலும் நல்லா படும். நீங்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருந்தா வருகிற 28ஆம் தேதி திங்கட்கிழமை மற்றும் 1/5/2025 வியாழக்கிழமை மத்தியானத்துக்கு மேல நல்ல நாட்களாக இருக்குது. இந்த நாளில் நீங்க எந்த காரியம் செஞ்சாலும் செய்யலாம், வெற்றி பெறும். 28ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு முதல் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு வர சரியில்லாம இருக்கு, நாள் நல்லா இல்லை. இதனால இந்த நாளில் இந்த நேரத்துல முக்கியமான காரியம் எதையும் பெருசா முடிவு பண்ண வேணாம். நீங்க பரணி நட்சத்திரத்துல பிறந்திருந்தா வருகின்ற 28ஆம் தேதி திங்கட்கிழமை இரவில் இருந்து மறுநாள் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு வர 30ஆம் தேதி புதன்கிழமை 4 மணியில 1/5/2025 வியாழக்கிழமை சாயந்தரம் 2 மணி வரைக்கும், 3ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 12 மணி வரைக்கும் நல்ல நாட்களாக உள்ளது. யாருக்கு? பரணி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு. இந்த நாள்ல நீங்க நினைக்கிற காரியம், செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ள காரியங்களை செஞ்சா ஒரு 50-70% வெற்றி பெற்றோம். 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை முதல் 30ஆம் தேதி புதன்கிழமை மாலை வரை, 1/5/2025 விசாலக்கிழமை மதியத்திலிருந்து 2/5/2025 வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணி வரைக்கும், 3/5/2025 சனிக்கிழமை மதியம் 1 மணிக்கு மேல, 4/5/2025 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி வரைக்கும் நாள் சரியில்லை. யாருக்கு? பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. நீங்க ஏதாவது முக்கிய காரியம் செய்வதா இருந்தா நிதானமா பொறுமையா யோசிச்சு, ஒரு தடவை 2 தடவை யோசிச்சு செய்யுங்க. கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சாயந்தரத்துல இருந்து 30ஆம் தேதி புதன்கிழமை சாயந்தரம் வரைக்கும், 1/5/2025 விசாலக்கிழமை மதியம் 2 மணில இருந்து 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணி வரை, 3ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 12 மணிக்கு மேல, 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்குள்ள நாள் நல்லா இருக்கு. நீங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னா இந்த நாள்ல செய்யலாம். 30ஆம் தேதி புதன்கிழமை சாயந்தரத்திலிருந்து 1/5/2025 விசாலக்கிழமை சாயந்தரம் வரைக்கும், 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணில இருந்து 3ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 12 வரைக்கும் நாள் சரியில்லை. இந்த நாள்ல நீங்க ஏதாவது செய்யற மாதிரி இருந்தா யோசிச்சு செய்யுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.